Hi students, இந்த வீடியோல ரெகுலர் எக்ஸ்பிரஷனோட டெஃபினிஷனும் ஒரு ரெகுலர் லாங்குவேஜ்லேருந்து எப்படி ரெகுலர் எக்ஸ்பிரஷனாக வந்து நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ ரெகுலர் எக்ஸ்பிரஷனோட டெஃபினிஷனில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்கன்னா பேசிஸ், இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா இண்டக்ஷன். ஸோ ஆல்ரெடி எல்லாத்துலேயுமே நம்ம இப்படி தான் பார்த்துருப்போம். ஸோ பேசிஸ் இண்டக்ஷன் அப்படின்ட்டு ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. பேசிக்ஸில் ஒரு 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக அதில் வந்து லாங்குவேஜ் என்ன, அதுக்கு ரெகுலர் எக்ஸ்பிரஷன் என்ன அப்படிங்கிறது தான் இந்த பேசிஸில் வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா எல் ஆஃப் எப்சலான் அப்படின்னா அதில் என்ன தான் இருக்கும், எப்சலான். எப்சலான் மீன்ஸ் எம்டி ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, சரியா? ஸோ இதே எல் ஆஃப் பை அப்படின்னா அதில் என்ன இருக்கும், நத்திங். ஸோ அந்த செட்டில் வந்து எதுவுமே இருக்காது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எல் ஆஃப் பை அப்படிங்கிறப்ப அது எம்டி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எம்டி ஸ்ட்ரிங் அப்படின்னா எப்சலான், எம்டி லாங்குவேஜ் மீன்ஸ் அந்த லாங்குவேஜ் எல் ஆஃப் கொடுக்குறோம் அப்படின்னா அதில் எதுவுமே இருக்காது அப்படிங்கிறது. ஸோ எம்டி லாங்குவேஜ் பை. அதே மாதிரி ஒரே ஒரு இன்புட் சிம்பிள் இருக்குது எல் ஆஃப் ஏ அப்படின்னா அது வந்து என்ன மீனிங் அப்படின்னா அதில் ஒரே ஒரு இன்புட் சிம்பிள் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். சரி, இதெல்லாம் ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள். அதாவது எல் ஆஃப் எப்சலான் அப்படிங்கிறது எப்சலான், எல் ஆஃப் பை அப்படிங்கிறது ஒரு எம்டி லாங்குவேஜ், எல் ஆஃப் ஏ அப்படிங்கிறது ஏ. இதுக்கு ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ் என்னவா இருக்கும்? ஸோ ரெகுலர் எக்ஸ்பிரஷனை நம்ம ரெகக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த ரெகக்ஸ் என்ன அப்படின்னா எல் ஆஃப் எப்சலான். ஸோ எப்சலானுக்கு வந்து எப்சலான் தான் வரும். எல் ஆஃப் பை, ஸோ இங்கே பைக்கு வந்து பை தான், ஏக்கு ஏ தான். ஸோ பேசிக்ஸ் வந்து இது. பேசிக்ஸில் என்னெல்லாம் சொல்லியிருப்போம், எப்சலானுக்கு என்ன, பைக்கு என்ன, ஒரே ஒரு இன்புட் சிம்பிள் ஏ மட்டும் இருந்தால் அதோட லாங்குவேஜ், அந்த பர்டிகுலர் லாங்குவேஜுக்கான ரெகுலர் எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கும். சரி, அப்போ எப்சலான் அப்படிங்கிறது எப்சலான் டினோட் பண்ணுவோம், எம்டி லாங்குவேஜை பை அப்படின்னு டினோட் பண்ணுறோம். ஒரே ஒரு இன்புட் சிம்பிள் தான் இருக்குது அப்படின்னா அதை ஏ, அந்த லாங்குவேஜில் ஒன்றே ஒன்று தான் இருக்குது ஏ அப்படின்னா அதை வந்து ரெகுலர் எக்ஸ்பிரஷன்லையும் ஏ அப்படின்னு தான் சொல்லுவோம். இதே இண்டெக்ஷனில் வந்து என்ன மாதிரி ஒரு 4 கேட்டகரி வந்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா இண்டெக்ஷனில் ஃபஸ்ட்டு ஒன், இப்போ வந்து இஎஃப் அப்படிங்கிற ஒரு 2 ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்குது அப்படின்னா இஎஃப் அப்படிங்கிறது 2 ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். அப்படின்னா இ ப்ளஸ் எஃப்பும் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் தான் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. இது ஃபர்ஸ்ட் ஒன். யூனியன் ஆப்ரேஷன் வந்து சொல்கிறாங்க. இஎஃப் அப்படிங்கிற 2 ரெகுலர் எக்ஸ்பிரஷன் இருந்தது அப்படின்னா இ ப்ளஸ் எஃப்பு ரெகுலர் எக்ஸ்பிரஷன். இந்த இடத்துல நம்ம வந்து எல் ஆஃப் இ ப்ளஸ் எஃப்பை நம்ம எப்படி எழுதலாம், எல் ஆஃப் இ ப்ளஸ் எல் ஆஃப் எஃப் அந்த மாதிரி எழுதணும். சரி, யூனியன். ஸோ இதுதான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ கரஸ்பாண்டிங் லாங்குவேஜ் எப்படி எழுதுவோமோ அதே மாதிரி தான் ரெகுலர் எக்ஸ்பிரஷன். ஸோ அதே மாதிரி செகண்டில் வந்து இஎஃப் அப்படிங்கிறது ரெகுலர் எக்ஸ்பிரஷனாக இருந்தால் இஎஃப் ஆல்சோ ஏ ரெகுலர் எக்ஸ்பிரஷன். ஸோ இஎஃப் அப்படிங்கிறதுனா என்ன, நமக்கு கன்கார்டினேஷன் இ டாட் எஃப் ஆர் இஎஃப். ஸோ இதுவும் வந்து ரெகுலர் எக்ஸ்பிரஷன். இங்கேயும் அதே தான். லாங்குவேஜ் ஆஃப் இஎஃப் அப்படிங்கிறது நம்ம எப்படி எழுதலாம், லாங்குவேஜ் ஆஃப் இ இன்டு லாங்குவேஜ் ஆஃப் எஃப், இந்த மாதிரி எழுதலாம். ஸோ தேர்ட் கேட்டகரி என்ன அப்படின்னா இ அப்படிங்கிறது ஒரு ரெகுலர் எக்ஸ்பிரஷன் அப்படின்னா parenthesis ஆஃப் இ ஆல்சோ ஏ ரெகுலர் எக்ஸ்பிரஷன். இது வந்து ரொம்ப பெரிய எஃபெக்டை ஒன்றும் ஏற்படுத்தாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க, சரியா? ஈயும் அந்த parenthesisக்குள்ளே ஒரு இ இருக்குது அப்படின்னா அதுவும் வந்து ஒரு ரெகுலர் எக்ஸ்பிரஷன் தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ லாங்குவேஜில் எழுதும்போது எல் ஆஃப் இ அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல் தான், எல் ஆஃப் இ அப்படிங்கிறதுக்கு ஈக்குவல் தான் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்புறம் என்ன வந்து, ஸோ நம்ம வந்து இதை எழுதிட்டு க்ளோசர் எழுதிட்டு இதை சொல்லலாம். க்ளோசர் என்ன அப்படின்னா இ அப்படிங்கிறது ஒரு ரெகுலர் எக்ஸ்பிரஷன் அப்படின்னா இ ஸ்டார் ஆல்சோ ஏ ரெகுலர் எக்ஸ்பிரஷன். ஓகேவா? க்ளோசர் நமக்கு தெரியும்ல ஆல்ரெடி. ஸோ அதுவும் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதையும் எல் ஆஃப் இ ஸ்டாரில் போட்டோம் அப்படின்னா இதை வந்து எப்படி எழுதலாமா, நம்ம எல் ஆஃப் இ த ஹோல் ஸ்டார். கிளியர்? ஸோ இந்த மாதிரி டினோட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பேசிஸ் அண்ட் இண்டக்ஷன் ரெகுலர் எக்ஸ்பிரஷனோட டெஃபினிஷன். ஓகேவா? ஃபஸ்ட்டு பேசிஸில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, ஒரு ரெகுலர் லாங்குவேஜ் வந்து எப்சிலானாக இருந்தால் ரெகுலர் எக்ஸ்பிரஷனும் எப்சிலானாக நம்ம டினோட் பண்ணலாம். பை அப்படின்னா லாங்குவேஜ் எம்டியாக இருந்தது அப்படின்னா அதை பையன் தான் டினோட் பண்ணுறோம். ஒரே ஒரு இன்புட் சிம்பிள் அந்த லாங்குவேஜில் ஏ மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அந்த ஏ அப்படிங்கிறத தான் சொல்லுவோம் ரெகுலர் எக்ஸ்பிரஷனில். இதே இண்டக்ஷனில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச எல்லா ஆப்ரேஷனை வந்து கம்பைன் பண்ணியிருக்காங்க. யூனியன், கன்கார்டினேஷன், க்ளோசர் அண்ட் ஆல்சோ எக்ஸ்ட்ரா வந்து ஒரு பேரந்திசிஸ் யூஸ் பண்ணுறது. ஸோ ஆர்டர் படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து யூனியன், கன்கார்டினேஷன் அப்புறமா க்ளோசர் எழுதிட்டு அப்புறமா நம்ம வந்து பேரந்திசிஸ் வந்து எழுதிக்கலாம்.
ஸோ EF அப்படிங்கிறது ஒரு ரெகுலர் எக்ஸ்பிரஷன்னா E + F ஆல்சோ ஏ ரெகுலர் எக்ஸ்பிரஷன். இதில் லாங்குவேஜ் அப்ளை பண்ணோம் அப்படின்னா இப்படி தனித்தனியாக வந்து ஃபைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி EF அப்படிங்கிறது E, F அப்படிங்கிறது ரெகுலர் எக்ஸ்பிரஷன் அப்படின்னா E.F தட் மீன்ஸ் EF ஆல்சோ ஏ ரெகுலர் எக்ஸ்பிரஷன், கன்கார்டினேஷன் ஆப்ரேஷன். ஸோ இங்கே யூனியன், இங்கே கன்கார்டினேஷன், அப்புறமா இங்கே வந்து க்ளோசர் பார்க்கலாம். ஸோ E அப்படிங்கிறது ஒரு ரெகுலர் எக்ஸ்பிரஷனாக இருந்தால் E* ஆல்சோ ஏ ரெகுலர் எக்ஸ்பிரஷன். ஸோ L of E*, L of E the whole star அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். தென் அடுத்தது E ரெகுலர் எக்ஸ்பிரஷனாக இருந்தால் பேரந்தீசிஸ் ஆஃப் E, ஒரு ப்ராக்கெட்டுக்குள்ளே E மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா அதுவும் ஒரு ரெகுலர் எக்ஸ்பிரஷன் தான். ஸோ L of E அப்படிங்கிறது L of E அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இது வந்து பேசிக்ஸ் டெஃபினிஷன் வந்து சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே என்னது ஒரு சிங்கிள் இன்புட் சிம்பிள் அண்ட் அந்த ஆப்ரேஷன்ஸை வச்சு வந்து நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஒரு எக்ஸாம்பிள், ஒரு வேளை இப்போ வந்து ஒரே ஒரு லாங்குவேஜ் L of A, அதாவது அந்த செட்டுக்குள்ளே ஒரே ஒரு லாங்குவேஜ் இருந்தது அப்படின்னா நம்ம ரெகுலர் எக்ஸ்பிரஷன் என்ன தான் இருக்குது, இதோட ரெகெக்ஸ், தட் மீன்ஸ் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் A தான். இதே ஒரு லாங்குவேஜுக்குள்ளே A, B, C இப்படி இருந்தது அப்படின்னா இதுக்கான ரெகெக்ஸ் நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, இந்த லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஏயாக இருக்கலாம், பியாக இருக்கலாம், இல்லைன்னா சியாக இருக்கலாம். அப்படின்னா A, R, B, R, C ஏதாவது ஒன்று இந்த லாங்குவேஜ் அக்செப்ட் பண்ணிக்கும் தானே, எது வேணால் இருக்கலாம். அப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம், A யூனியன் அப்படின்னா R, அதுக்கு சிம்பிள் என்ன ப்ளஸ் R, B ப்ளஸ் C ஏதாவது ஒன்றா இருக்கலாம். ஸோ இந்த ப்ளஸுக்கு பதில் நம்ம எப்படியோ ரெப்ரசன்ட் பண்ணிக்க முடியும், A வெர்டிக்கல் பார் B வெர்டிக்கல் பார் C. ஸோ ரெண்டுமே சேம் தான். ஸோ இது வந்து யூனியன் ஆப்ரேஷன் வந்து மீன் பண்ணுது. தட் மீன்ஸ் AR, BR, C இதில் ஏதாவது ஒன்றா இருக்கலாம் அப்படின்னா எல்லாத்துக்கும் நம்மள ப்ளஸ் போடலாம், இல்லை அப்படின்னா வெர்டிக்கல் பார் யூஸ் பண்ணி எழுதலாம். சரி, அப்போ இந்த லாங்குவேஜோட ரெகுலர் எக்ஸ்பிரஷன் எது இது. ஸோ ஆல்ரெடி நம்ம படிச்சிருந்தோம், ரெகுலர் எக்ஸ்பிரஷன்னா என்னது, லாங்குவேஜை ரெப்ரசன்ட் பண்ணுறோம். எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ்பிரஷனாக ரெப்ரசன்ட் பண்ணுறோம் யூஸிங் சம் ஆப்ரேஷன்ஸ். ஸோ எக்ஸ்பிரஷன்னாலே தெரியும் ஆப்ரண்ட் ப்ளஸ் ஆப்ரேட்டர். ஸோ ஹியர் இங்கே ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுது, இந்த யூனியன், கன்கார்டினேஷன், க்ளோசர் அப்படிங்கிற அந்த ஆப்ரேஷன்ஸை வந்து மீன் பண்ணுது. இங்கே இந்த யூனியன் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி நான் இதை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லாங்குவேஜை நான் ரெகுலர் எக்ஸ்பிரஷனில் இப்படி டினோட் பண்ண முடியும். ஓகேவா? சரி, ஸோ இதில் வந்து செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. எப்படி வந்து ரெகுலர் எக்ஸ்பிரஷன், இந்த லாங்குவேஜ் வந்து கொடுத்துருக்காங்க, செட் ஆஃப் லாங்குவேஜ், இதில் எப்படி ரெகுலர் எக்ஸ்பிரஷன் எழுதலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், லாங்குவேஜில் என்ன இருக்குது, 0, 1, 2. நான் இப்போ தான் சொன்னேன் என்னது 0, R1, R2. அப்போ எப்படி எழுதலாம், 0 + 1 + 2, இல்லை அப்படின்னா 0 வெர்டிக்கல் பார் 1 வெர்டிக்கல் பார் 2 இப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சியும் ஏபியும் இருக்குது. அப்போ CR AB, RC வெர்டிக்கல் பார் ஏபின்னு எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன இருக்குது, 3 இருக்குது. அப்போது ABB இல்லைன்னா ARBBA. ஸோ இதை வெர்டிக்கல் பார்லையும் நம்ம ரெப்ரசன்ட் பண்ண முடியும். ஸோ இதெல்லாமே ஆர். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு செட் ஆஃப் ஸ்ட்ரிங் தான் இருந்தது. இங்கே வந்து என்ன அப்படின்னா ஒரு கண்டினியூஸாக போகுது. தட் மீன்ஸ் இதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். எப்சிலான் இருக்குது, 0 0 0 0 0 0. அப்போ இது ஆல்ரெடி நம்ம ஒரு படித்த ஒரு ஆப்ரேஷனோட லிங்க் ஆகுது. ஆல்ரெடி ஒரு யூனியன் ஆப்ரேஷன் இப்படி இருந்தால் யூனியன் யூஸ் பண்ணிட்டோம். இதை பார்க்கும்போது ஏதோ நம்ம படித்த நம்ம ஒரு ஆப்ரேஷன் வந்து ஞாபகத்துக்கு வரணும். அதாவது எப்சிலான் இருக்குது. அப்போ இது வந்து எப்சிலான் அப்படிங்கிறது L⁻0, இது L⁻1, இது L⁻2, இது L⁻3. கரெக்டாக? இது எல்லாத்தையும் யூனியன். இது இல்லைன்னா இதெல்லாம் அப்படி போயிட்டே இருக்குது. கரெக்டாக? அப்படி போயிட்டே இருக்குது. இங்கே L அப்படிங்கிறது என்னது 0. அப்போ இது எதா இருக்கும், L*. கரெக்டாக? அப்போ L இருக்க இடத்துல இங்கே என்ன இருக்குது நமக்கு, 0. இது வந்து ஒரு க்ளீன் க்ளோசர் L* தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. நமக்கு L இருக்க இடத்துல இங்கே என்ன இருக்குது, 0 தானே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. 0 0² 0³ அப்போ தட் மீன் இதை எப்படி எழுதலாம், 0*. சரி, அப்போ க்ளீன் க்ளோசர் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி இதை வந்து ரெப்ரசன்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே ஒரே ஒரு இன்புட் சிம்பிள் தான், 1 தான் ரிப்பீட் ஆகுது. அப்போ L இந்த இடத்துல 1, பட் இங்கே எப்சிலான் இல்லை, 1 1 1 1 1 1 அதுலேருந்து ரிப்பீட் ஆகுது. அப்போது இதே ரெண்டும் சேம் தான், பட் இதில் வந்து என்ன இல்லை, எப்சிலான் இல்லாமல் ரிமைனிங் எல்லாம் இருக்குது. அப்போ நம்ம L* மைனஸ் எப்சிலான் அப்படின்னா என்ன படிச்சிருந்தோம், அது வந்து L+ அப்படின்னு படிச்சிருந்தோமா. ஸோ அப்போ இங்கே L இருக்க இடத்துல என்னது 1. அப்போ இதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம், 1+. ஓகேவா? இந்த லாங்குவேஜை எப்படி ரெப்ரசன்ட் பண்ண முடியும், 1+ அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ண முடியும். க்ளீன் க்ளோசர் அண்டு ப்ளஸ் க்ளோசர், அதாவது க்ளீன் க்ளோசரும் பாசிட்டிவ் க்ளோசரும் உங்களுக்கு கிளியராக இருந்தால் இது வந்து ஈஸியாக போட்டுருவீங்க. ஸோ ப்ரீவியஸ் வீடியோ கொஞ்சம் பார்த்துட்டு இதை பார்க்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்புறம் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், BAB as a substring over AB. AB அப்படிங்கிறது இன்புட் சிம்பிள், அதில் கண்டிப்பாக BAB அப்படிங்கிறது ஒரு சப்ஸ்ட்ரிங்காக வந்திருக்கணும் அப்படிங்கிறாங்க.
அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, கண்டிப்பாக அந்த ஸ்ட்ரிங்கில் என்ன இருக்கணும், பிஏபி கன்ஃபார்மாக இருக்கணும். பட் அப்புறமா அந்த பிஏபிக்கு முன்னாடி ஏ வரலாம், பி வரலாம், அது எத்தனை டைம்ஸ் வேணால் வரலாம். பின்னாடி முன்னாடியும் அதே மாதிரி ஏபி காம்பினேஷன் எத்தனை டைம்ஸ் வேணால் வரலாம். ஆனால் கண்டிப்பாக என்ன இருக்கணும், பிஏபி இருக்கணும். இந்த ஏபி காம்பினேஷன் வராமலும் இருக்கலாம் எப்சலான், அதனால தான் ஸ்டார் யூஸ் பண்ணியிருக்கேன். சரியா, இது வராமல் வெறும் பிஏபியும் இருக்கலாம், பிஏபி கூட முன்னாடியும் ஏபி காம்பினேஷன் வரலாம், வராமலும் இருக்கலாம், பின்னாடியும் ஏபி காம்பினேஷன் வரலாம், வராமலும் இருக்கலாம். புரியுதா? ஆனால் நமக்கு ரூல் என்னது, பிஏபி அப்படிங்கிறது ஒரு சப்ஸ்ட்ரிங்காக கண்டிப்பாக இருக்கணும். கிளியராமா? இப்போ பிஏபி அப்படிங்கிறது ஒரு சப்ஸ்ட்ரிங், அதோட பின்னாடி ஏஆர்பி காம்பினேஷன் எத்தனை டைம்ஸ் வேணால் வரலாம், வராமலும் இருக்கலாம்ல. அதாவது வெறும் பிஏபி இருந்தாலும் அது வேலிட் ஸ்ட்ரிங் தான். இப்போ வராமலும் இருக்கலாம் மீன்ஸ் எப்சிலான் ஆல்சோ அலவுட். அதனால தான் ஸ்டார் யூஸ் பண்ணியிருக்கேன், க்ளீன் க்ளோசர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏ ப்ளஸ் பினா மீனிங் என்ன, ஏஆர்பி, ஏயும் வரலாம் பியும் வரலாம், எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. அதே மாதிரி முன்னாடியும் அப்படி தான், ஏபி காம்பினேஷன் எத்தனை வேணால் வரலாம், வராமலும் இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக என்ன வந்திருக்கணும், பிஏபி அப்படிங்கிறது ஒரு சப்ஸ்ட்ரிங்காக இருக்கணும். கிளியர்? அந்த ப்ளஸ் வந்து கரெக்டாக தெரியும், ஏஆர்பி எத்தனை டைம்ஸ் வேணால் வரலாம் அப்படின்னா அந்த ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்டார் அப்படிங்கிறத யூஸ் பண்ணும். சரி, அப்புறம் ஸ்டார்ட் வித் பிஏன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக ஸ்டார்ட் என்ன தான், சரி பிஏல தான் ஸ்டார்ட் ஆகிருக்கணும். பட் அதுக்கப்புறம் ஏபி காம்பினேஷன் எத்தனை டைம்ஸ் வேணால் வரலாம். கரெக்டாக? பிஏக்கு அப்புறமா எப்சலான் வராமல் இருந்தது அப்படின்னா பிஏ அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரிங், அது வேலிட். ஒன் டைம் ஏ வருது அப்படின்னா பிஏஏ, அது வேலிட். ஒன் டைம் பி வருதுன்னா பிஏபி, அது வேலிட். சரி, அப்போ மீனிங் என்ன, பிஏ கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகிருக்கணும். அதுக்கப்புறமா ஏபி காம்பினேஷன் எத்தனை டைம்ஸ் வேணால் வரலாம், வராமலும் இருக்கலாம். தட் மீன்ஸ் எப்சலான், அதனால க்ளோசர் யூஸ் பண்ணியிருக்கேன், ஸ்டார் க்ளோசர். கிளியர்? சரி, நெக்ஸ்ட்டு பார்ப்போம். எண்ட் வித் ஏஏபின்னு சொல்லியிருக்கா. அப்போ கண்டிப்பாக நமக்கு என்ன தெரியும், எண்ட் ஏஏபி தான். ஆனால் அது ஃப்ரெண்டில் எத்தனை ஏபி காம்பினேஷன் வேணால் வரலாம். புரியுதா? அப்போ அந்த ஏ ப்ளஸ் பி அப்படிங்கிற இந்த ஏஆர்பி இந்த காம்பினேஷனில் எத்தனை டைம்ஸ் வேணால் வரலாம் அப்படிங்கிறது தான் இதோட மீன். கிளியர்? சரி, அடுத்து என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், ஆல் பாசிபிள் காம்பினேஷன்ஸ் ஆஃப் ஏஸ் அண்ட் பிஸ். ஏஸ் பிஸோட பாசிபிள் காம்பினேஷன்ஸ் எவ்வளோ வேணால் வரலாம். அப்போ தட் மீன் என்ன, அதான் இவ்வளோ நேரமே நம்ம படிச்சிருக்கோம். என்னது, ஏபி காம்பினேஷன் எத்தனை டைம்ஸ் வேணால் வரலாம் அப்படின்னா ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்டார். ஸ்டார்ட் வித் 1 அண்ட் எண்ட் வித் 0. 1ல் ஸ்டார்ட் ஆகி 0ல் முடியணும். இன்புட் சிம்பிள் 1 0, நடுவில் எத்தனை 1 zeros வேணால் வரலாம். கிளியர்? வராமலும் இருக்கலாம். 1 0 ஆல்சோ ஏ வேலிட் ஸ்ட்ரிங். சரி, அப்போ ஸ்டார்ட்டில் 1, எண்டில் 0, நடுவில் 1 0 காம்பினேஷனில் எத்தனை வேணால் வரலாம். அடுத்தது, எனி நம்பர் ஆஃப் ஏஸ் ஃபாலோடு பை எனி நம்பர் ஆஃப் பிஸ் ஃபாலோடு பை எனி நம்பர் ஆஃப் சிஸ். அப்போ ஏ ஸ்டார் எனி நம்பர் ஆஃப் ஏஸ் முடிஞ்சுதா, ஃபாலோடு பை எனி நம்பர் ஆஃப் பிஸ் ஃபாலோடு பை எனி நம்பர் ஆஃப் சிஸ். ஓவர் ரெகுலர் எக்ஸ்பிரஷன். ஓகே, நெக்ஸ்ட், at least 1a followed by at least 1b followed by at least 1c. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அட்லீஸ்ட் ஒரு ஏயாவது வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தட் மீன்ஸ் ஏ வராமல் இருக்கக்கூடாது. இங்கே வந்து ஏ வராமல் இருக்கலாம், அதனால ஸ்டார் போட்டிருக்கேன். எனி நம்பர் ஆஃப் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க, எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. இப்போ இங்கே நமக்கு கண்டிப்பாக அட்லீஸ்ட் 1ன்னு வரும்போது எப்சலான் இங்கே அலோடு கிடையாது. அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ப்ளஸ் அட்லீஸ்ட் 1 டைம் ஆகுது, அதாவது எல் பவர் 1 வந்திருக்கணும். எல் பவர் 0 இங்கே அலோடு கிடையாது. இப்போ எல் பவர் 1ல் இருந்தால் யூனியன். அப்போ எல் பவர் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம என்ன பண்ணணும், பாசிட்டிவ் க்ளோசர் வந்து யூஸ் பண்ணிக்கணும். கிளியர்? அட்லீஸ்ட்னு வந்தனால இங்கே எப்சலானை நம்ம அலோவ் பண்ண முடியாது, அதனால் ப்ளஸ் போட்டிருக்கோம். கிளியர்? ஸோ பிகின்ஸ் ஆர் எண்ட்ஸ் வித் எய்தர் 0 0 ஆர் 1 1. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிகின் ஆகலாம் அல்லது ஸ்டார்ட் ஆகலாம், எய்தர் 0 0 ஆர் 1 1. அப்போ 0 0வாகவும் இருக்கலாம், இல்லைன்னா 1 1ஆகவும் இருக்கலாம். இது ஸ்டார்ட் ஆகலாம். சரியா? ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் எத்தனை எனி நம்பர் ஆஃப் 0s 1s வேணால் வரலாம். இன்னொன்று என்னது, இது பிகின்ஸ், இது பிகின் பண்ணியிருக்கேன். இன்னொன்று அடுத்த எண்ட் பண்ணியிருக்கேன். இன்னொரு காம்பினேஷன் என்ன, எண்டில் 0 0 ஆர் 1 1 வரலாம், ஆனால் முன்னாடி எத்தனை 0s 1s வேணால் வரலாம். இது ரெண்டுலேயுமே 6 யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இதில் நடுவில் ஒரு ப்ளஸ். கிளியர்? காம்பினேஷன் புரியுதா? அதாவது ஃபஸ்ட்டு கேட்டகரி பிகின் பண்ணுறோம், எப்படி 0 0 ஆர் 1 1ல் பிகின் பண்ணுறோம். அது இங்கே 0 0ல் ஸ்டார்ட் ஆகலாம், ஆர் 1 1ல் ஸ்டார்ட் ஆகலாம். அதுக்கப்புறம் எத்தனை 0s 1s வேணால் வரலாம்.
இன்னொரு காம்பினேஷன் வந்து எண்ட் பண்ணுறது. ஸோ எண்டில் 0 0 வரலாம் அல்லது 1 1 வரலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு எவ்வளோ 0s + 1 காம்பினேஷன் வேணால் வரலாம். இது ரெண்டுமே ஆர், இது ஆர், இதனால இது ஆர் இது. சரியா, ப்ளஸ் யூஸ் பண்ணி கிளியர். ஸோ ஆர்னாலே ப்ளஸ், ஆர் வெர்டிக்கல் பார். ஸோ தேர்ட் கேரக்டர் ஃப்ரம் த ரைட் எண்ட் இஸ் ஏ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது லாஸ்ட்டில் இருந்து தேர்டு இந்த ரைட் எண்டு தான் இங்கே இருந்து. சரி, இங்கே இருந்து தேர்ட் கேரக்டர் 1 2 3ல் கண்டிப்பாக என்ன இருக்கணும், ஏ இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே ஏ ப்ளஸ் ஏ வரலாம் அல்லது பி வரலாம். இது ஃபஸ்ட் பிளேஸ், இது செகண்ட் பிளேஸ், இது தேர்ட் பிளேஸ். தேர்ட் பிளேஸ் கண்டிப்பாக ஏ தான். சரியா, சாரி இங்கே. ஸோ ரைட் ஹேண்டில் இருந்து தேர்ட் கேரக்டர் ஏயாக இருக்கணும். அப்போ 1 2 3 கண்டிப்பாக ஏ தான். செகண்ட் ஏயாகவும் வரலாம் அல்லது பியாகவும் வரலாம். ஃபஸ்ட்டும் ஏஆர் பியாக வரலாம். ஒன் டைம் தான் வரணும். ஏன் அப்படின்னா அப்போ தான் நமக்கு தேர்ட் பொசிஷன் கரெக்டாக வரும். எனி நம்பர் ஆஃப் டைம்ஸ்னால் அது வந்து தப்பாயிடும். சரியா, கரெக்டாக தேர்ட் பொசிஷனில் ஏ வரணும் அப்படின்னா இந்த இடத்துல ஏ வரலாம் அல்லது பி வரலாம். செகண்ட்லேயும் ஏஆர் பி வரலாம். பட் கண்டிப்பாக தேர்ட் கேரக்டரில் என்ன வந்திருக்கும், நமக்கு ஏ வந்திருக்கணும். அதுக்கு அப்புறமா உங்களுக்கு எத்தனை ஏ ப்ளஸ் பி காம்பினேஷன்ஸ் வேணால் வரலாம். கிளியர், புரிஞ்சுதா? ஸோ தேர்ட் பிளேஸில் கண்டிப்பாக ஏ, இதுக்கு முன்னாடி ஒரு ஏ இல்லைனா ஒரு பி வரலாம். இங்கேயும் ஒரு ஏ அல்லது ஒரு பி இது வேணால் வந்துக்கலாம். பட் இதுக்கு முன்னாடி எத்தனை டைம்ஸ் வேணால் ஏபிஸ் வரலாம். கிளியர். ஸோ அடுத்தது அட்லீஸ்ட் 2 B's ஓவர் இன்புட் சிம்பல் A, B. அட்லீஸ்ட் என்ன வந்திருக்கணுமா, கண்டிப்பாக 2B எங்கே வேணால் இருக்கலாம். ஆனால் அந்த ஸ்ட்ரிங்கில் கண்டிப்பாக 2 B's வந்திருக்கும். கரெக்டாக? இதுக்கு முன்னாடி என்ன சொல்லலாம், இதுக்கு முன்னாடி எத்தனை ஏஸ் வேணால் வரலாம். இதுக்கு பின்னாடியும் எத்தனை ஏஸ் வேணால் வரலாம். இதுக்கு பின்னாடியும் எத்தனை ஏஸ் வேணால் வரலாம். ஆனால் கண்டிப்பாக அட்லீஸ்ட் என்ன வந்திருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, 2 B's வந்திருக்கணும் அந்த ஸ்ட்ரிங்கில் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரி, அட்லீஸ்ட் 2 B's மஸ்ட். ஸோ 1 2 அந்த 2 எழுதிட்டு அப்புறம் ரிமைனிங் இருக்கிறதுல முன்னாடியும் பின்னாடியும் எத்தனை ஏஸ் வேணால் வரலாம் அப்படிங்கிறது. எக்ஸாக்ட்லி 2 B's. சரி, இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அட்லீஸ்ட் 2 B's. அப்போ இங்கே வந்து ஏ ப்ளஸ் பி காம்பினேஷன் வரலாம்ல. அட்லீஸ்ட் 2 B வந்திருக்கணும். எத்தனை B's வேணால் வரலாம்ல, ப்ராப்ளம் கிடையாது. சரியா, சாரி. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, அட்லீஸ்ட் 2 B, ஆனால் எத்தனை B's வேணால் வரலாம். சரி, அப்போ முன்னாடி ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்டார், பின்னாடி ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்டார், இங்கேயும் ஏ ப்ளஸ் பி, எத்தனை ஏஸ் B's வேணால் வரலாம். அட்லீஸ்ட் அப்படின்னு சொன்னனால மினிமம் 2 B கம்பல்சரி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்க, எக்ஸாக்ட்லி 2 B's. இந்த இடத்துல தான் கண்டிப்பாக 2 B's தான் இருக்கணும். ஏ வந்து எத்தனை டைம் வேணால் வரலாம். பட் பி வந்து எக்ஸாக்டாக எத்தனை தான் இருக்கணும், 1 2 தான் இருக்கும். இந்த இடத்துல தான் இது வந்து இந்த எக்ஸ்பிரஷன் வந்து ஓகே ஆகும். இந்த இடத்துல வந்து நமக்கு அட்லீஸ்ட் 2 B'ஸ்னால் மோர் தென் எவ்வளோ B's வேணால் வரலாம், குறைஞ்சபட்சம் 2 B வந்திருக்கணும். ஸோ இந்த இடத்துல முன்னாடி பின்னாடியெல்லாம் ஏ ப்ளஸ் பி எத்தனை வேணால் வரலாம், ஏ வரலாம் அல்லது பி வரலாம், எத்தனை காம்பினேஷன்ஸ் வேணால் வரலாம். ஸோ எக்ஸாக்ட்லின்னு கேட்கும்போது தான் ஒன்லி 2 B's. அந்த இடத்துல இந்த மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். கிளியர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஈவன் லென்த் ஸ்ட்ரிங் ஓவர் இன்புட் சிம்பிள் 0 அப்படிங்கிறது தான் இருக்குது. பட் ஈவன் லென்த்னா கண்டிப்பாக நமக்கு என்னது, டபுள் 0 காம்பினேஷனில் எத்தனை வேணால் வரலாம். புரியுதா? ஸோ டபுள் 0 காம்பினேஷன் எத்தனை டைம்ஸ் வேணால் வரலாம் அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ இதோட மீனிங் என்ன, 0 0 வரலாம், 0 0 0 0 வரலாம். சரியா, ஸ்டார்னால் என்னென்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, அதாவது இது என்னது, L⁻1. ஸோ L⁻0 ஆல்சோ எப்சிலான் வந்து எப்போவுமே இருக்கும். ஸோ லென்த் ஆஃப் தி ஸ்ட்ரிங் வந்து 0 0, அப்புறம் L² அப்படின்னா இது 2 டைம்ஸ். அப்போ 0 0 0 0. L⁻³ அப்படின்னா இது 3 டைம்ஸ். அப்போ 1 2 3 3 டைம்ஸ். புரியுதா? அப்போ இது வந்து என்ன அப்படின்னா ஈவன் லென்த் ஆஃப் ஸ்ட்ரிங்னா 2 0 இந்த ஹோல் பவர் இந்த க்ளோசர் வந்து போடும். அப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆட் லென்த் ஸ்ட்ரிங், இன்புட் சிம்பிள் என்னது 1. இப்போ ஆட் லென்த் ஸ்ட்ரிங்னா இந்த இடத்துல எப்படி போடலாம், 1 1 1 ஸ்டார் அப்படி போடலாம்ல. அப்போ என்ன வரும், எத்தனை டைம் 1 வந்தாலும் இந்த 1 வந்து எனக்கு வந்து எப்படி ஆகிட்டே இருக்கும், டபுளாக வந்து கூடிட்டே இருக்கும். அப்போ 1 11 1 111 1 வந்து 5. ஸோ 1 11 1 அப்புறமா வந்து எப்படி ஆகும், இங்கே பாருங்கள், 1க்கு அப்புறமா இந்த 1 1 வரும், அப்புறமா 1க்கு அப்புறமா இந்த 1 1 2 டைம்ஸ் வரும், அப்புறம் இந்த 1க்கு அப்புறமா இந்த 1 1 3 டைம்ஸ் வரும். புரியுதா? ஸோ இந்த மாதிரி வரும்போது நமக்கு என்ன ஆகும், கண்டிப்பாக ஆட் லென்த்தாக தான் கிடைக்கும். சரி, 1 இப்படியும் எழுதலாம், இல்லை அப்படின்னா 1 1 ஸ்டார் ஃபஸ்ட்டு எழுதிட்டு பின்னாடி 1 எப்படி எழுதினாலும் இது வந்து சேம் ஈக்குவேஷன். இப்படி வரலாம், ஆர் அப்படின்னு நமக்கு ப்ளஸ் சிம்பிள் போட்டு எழுதலாம். சரியா, இந்த மாதிரி வரலாம், இல்லைனா இந்த மாதிரியும் வரலாம். சரியா, இது வந்து ஆட் லென்த் ஸ்ட்ரிங் ஓவர் 1. கிளியர். பட் இந்த இடத்துல நமக்கு வந்து எப்சிலான் வந்து
கரெக்ட். அப்போ வந்து எப்சிலான்னா ஒன்றுமே இல்லை. சரி, அப்போ இதெல்லாம் வந்து நமக்கு வந்து கரெக்டாக வரும். ஓகே, 1 அப்படிங்கிறதும் கரெக்டு, 1 1 1 ட்ரிபிள் 1 அப்படிங்கிறதும் கரெக்ட். அப்போ ஆட்லேருந்தும் கரெக்டாக வருது. ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈவன்லேருந்து அப்படின்னா 2 0 போட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஆட் அப்படின்னா 1 எழுதிட்டு திருப்பி அது சேம் 0 போட்டு பார்த்தா அது வந்து ஆட்லேருந்தில் வரும். இதே இன்புட் சிம்பிள் தான் கேட்பாங்கன்னு தெரியாது. பட் எந்த மாதிரி கேட்டாலும் ஈவன்னா இந்த மாதிரி எழுதணும், ஆடுனா எந்த மாதிரி வரும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, நம்பர் ஆஃப் ஏஸ் ஆர் டிவிசிபிள் பை 3 அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அப்போ என்ன சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக ஏ வந்து 3யோட டிவிஷனில் இருக்கணும். கரெக்டாக அதுதான் இங்கே மீன் பண்ணுறாங்க. அப்போ ஏ வந்து எப்படி எழுதலாம், அப்போ கண்டிப்பாக 3 ஏஸ் இருக்கணும். சரியா, ஏயோட டிவிசிபிள் அப்படின்னா கண்டிப்பாக 3A வந்து அந்த ஸ்ட்ரிங்கில் வந்திருக்கணும். பட் இதுக்கு முன்னாடி எத்தனை பீஸ் வேணால் வரலாம். நான் என்ன சொல்கிறேன்னு பாருங்கள். அதுக்கப்புறமா இந்த ஹோல் ஸ்டார், இதோட மீனிங் உங்களுக்கு புரியுதா? ஆக்சுவலாக ஏ வந்து அதாவது இதுக்கே நான் க்ளோசர் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ அது இதோட மீனிங் என்ன, இந்த க்ளோசரோட வேல்யூ 0வாக இருந்தால் கண்டிப்பாக அந்த ஸ்ட்ரிங் வந்து 1 டைம் ரிப்பீட் ஆகிருக்கும். கரெக்டாக? அப்போ பி இதில் ஒரு பி இருக்குதுன்னு வைங்க, பிஏ பிஏ பிஏபி இந்த மாதிரி இருக்கும். அப்போது ஏ வந்து 3ஆல் டிவிசிபிள் ஆகும். இதே எல் பவர் 1 அப்படின்னா இது திருப்பி இன்னொரு டைம் வந்திருக்கும். சரியா, அப்போ பிஏ 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 இது வந்து திருப்பி ரிப்பீட் ஆகும்போது இந்த ஏ இதில் ஒரு 3A, அடுத்த ரிப்பீட் ஆனதில் ஒரு 3A இருக்கும், 6A வரும். அதே மாதிரி அது வந்து எப்படி ஆகிட்டு இருக்குமே, ஒவ்வொரு டைமும் அந்த 3 3 3யாக 3 டிவிசிபிள் ஆகிற மாதிரி. ஃபஸ்ட்டு இங்கே எதுக்கு க்ளோசர் யூஸ் பண்ணியிருக்கேன், க்ளோசர் மீன்ஸ் ஃபஸ்ட்டு L0. இப்போ இங்கே வந்து 0 எப்சிலான் அப்படின்னா இது ஒரு டைம் வருதுன்னு அர்த்தம். இந்த பி காம்பினேஷன் எத்தனை வேணால் வரலாம். பி நமக்கு வந்து ப்ராப்ளமே கிடையாது, ஒன்லி ஏ தான் கான்சன்ட்ரேட் பண்ணும். நான் பியை விட்டுட்டு வந்து எழுதுகிறேன். இதில் வந்து எப்சிலான் ஒன்றுமே இல்லை அப்படின்னா பியை விட்டுருங்க, ஏ ஒரு டைம் வந்திருக்கும். சரியா, எல் பவர் 1 அப்படின்னா இங்கே இருக்க ஸ்ட்ரிங் வந்து 2 டைம் ஒரு டைம் எழுதணும். ஸோ அடுத்த வந்து ஒரு டைம் எழுதுனா இந்த மாதிரி கிடைக்கும். 2 டைம்ஸ் எழுதும்போது இதே ஸ்ட்ரிங்கை திருப்பி ஒருக்கா ரிப்பீட் பண்ணுவோம். அப்படி ரிப்பீட் பண்ணும்போது ஏஏ வரும், இன்னொரு ஏஏ வரும். 3னா 3 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுவோம். அப்போ இப்படி ரிப்பீட் பண்ணும்போது கண்டிப்பாக 3யோட மல்டிப்ளிகேஷன் தான் நமக்கு வந்து ஆன்சராக கிடைக்கும். அப்போ எனி நம்பர் ஆஃப் ஏஸ் டிவிசிபிள் பை 3னா இந்த மாதிரி எழுதுனா இந்த ஹோல்ஸ் க்ளோசர் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஆன்சர் கிடைக்கும். அட்மோஸ்ட் 2A's கண்டிப்பாக அதில் என்ன தான் இருக்கணும், 2A தான் இருக்கணும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. சரி, அட்மோஸ்ட் சாரி அட்லீஸ்ட் இல்லை, அட்மோஸ்ட் 2A's. அப்போ கண்டிப்பாக அதில் 2A வந்து கண்டிப்பாக இருக்கணும். அட்மோஸ்ட் 2A's, எத்தனை B's வேணால் வரலாம். கிளியர்? ஆனால் கண்டிப்பாக 2A தான் வந்திருக்கணும். அட்மோஸ்ட், மேக்ஸிமம் 2A's தான் அலவுடு. கிளியர்? ஓகே. அட்மோஸ்ட் 2A's அப்படின்னா இதில் என்னெல்லாம் காம்பினேஷன் வரலாம், ஏஏ வரலாம், ஏஏ இங்கே ஃபஸ்ட்டு வந்து இதில் எதுவுமே இல்லைனா ஏஏ வரும். இது 1 அப்படின்னா பிஏ பிஏ பி வரும், 2னா பிபிஏ அந்த மாதிரி வரும். சரி, அப்போ காம்பினேஷன் ஓகே. தென் நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், மேக்ஸிமம் 2A'ங்கிறப்ப 1Aயும் அலவுடு தானே. அப்போ நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா இதில் இதை விட பெஸ்ட்டாக எப்படி எழுதலாம், ஏஏ வராமலும் இருக்கலாம். கரெக்டாக, பி ஸ்டாரும் பாசிபிள். அட்மோஸ்ட் 2A's பட் லீஸ்ட்டாக எவ்வளோ வேணால் வரலாம். அதே மாதிரி ஒரே ஒரு ஏ வந்தும் பி ஸ்டார் வரலாம், 2A வந்தும் பி ஸ்டார், இந்த மாதிரி கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டாக இருக்கும் தானே? அதாவது அட்மோஸ்ட் 2A's. ஆனால் 2A's விட கம்மியாகவும் இருக்கலாம், அப்படி தானே? மேக்ஸிமம் 2 அப்படின்னா மினிமம் எவ்வளோ வேணால் இருக்கலாம். அப்போ வராமலும் இருக்கலாம், ஒரு ஏயும் வரலாம், மேக்ஸிமம் 2A, அதுக்கு மேலே போகக்கூடாது. அப்போ இதெல்லாமே ஆர், ஒன்றுமே வராமலும் இருக்கலாம். அப்போ ஒன்லி பி ஸ்டார் ப்ளஸ் ஏ பி ஸ்டார், தட் மீன்ஸ் ஒரு டைம் ஏ ப்ளஸ் இதுவும் பாசிபிள். ஸோ இது ஆர் இது ஆர் இது ஆர் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து ப்ளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணி எழுதிக்கலாம், இல்லைனா வெர்டிக்கல் பார் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் என்ன கேட்டிருக்காங்க, 3 கன்சிக்யூட்டிவ் ஏஸ் அப்படின்னு சொல்லி. அப்போ 3 கன்சிக்யூட்டிவ் ஏஸ் நமக்கு எப்படியா வரணும், கண்டினியூஸாக வரணும், அதான் ரூல். அப்போ ஏ ஏ ஏ அப்படிங்கிற ஒரு கண்டினியூஷன் வந்து நமக்கு வந்திருக்கணும். இதுக்கு முன்னாடி வந்து நமக்கு எத்தனை ஏ ப்ளஸ் பி வேணால் வரலாம், நோ இஷ்யூ. பின்னாடியும் எத்தனை ஏ ப்ளஸ் பி வேணால் வரலாம். ஆனால் கன்சிக்யூட்டிவாக என்ன வந்திருக்கணும், 3
ஏ அப்படிங்கிறது இருக்கும். ஸோ ஏபிஸ் வேணால் வரலாம் அப்படின்னா மீனிங் என்ன, ஏஏஏஏபி. இப்போ இது ஆல்சோ பாசிபிள். ஆனால் அந்த ஸ்ட்ரிங்கில் கண்டிப்பாக எங்கேயாவது என்ன வந்திருக்கணும், எனக்கு 3A கன்சிக்யூட்டிவாக வந்திருக்கணும். அதான் ரூல். டஸ் நாட் கண்டைன் த சம் ஸ்ட்ரிங் ஏபி. இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன கேட்டிருக்காங்க, டஸ் நாட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ டஸ் நாட் அப்படின்னா ஏபி அப்படிங்கிறது வரக்கூடாது அப்படின்னா எப்படி வரலாம், பிஏ காம்பினேஷனில் எத்தனை டைம்ஸ் வேணால் வரலாம். கரெக்டாடா? அதாவது ஏபி வரக்கூடாதுன்னா பிஏ வரலாம். பிஏ எத்தனை டைம்ஸ்? ஸோ இது கரெக்டாக இருக்கும். ஏன்னா பி எதுவுமே வராமலும் இருக்கலாம். 1 டைம் அப்படின்னா பிஏ, 2 டைம்னா பிபிஏஏ, 3 டைம்னா பிபிபி ஏஏஏ. எங்கேயுமே ஏபி அப்படிங்கிற ஸ்ட்ரிங் வந்து வராது. அப்போ இது வந்து ஆன்சர். சரியா? ஸோ ஏபி வரக்கூடாதுன்னா அதை அப்படியே மாற்றி எழுதி க்ளோசர் யூஸ் பண்ணுங்கள். பி ஸ்டார் ஏ ஸ்டார். இன்னொன்று எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்ட்ரிங் கொடுத்துட்டு, அதாவது ரெகுலர் எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு லாங்குவேஜ் எழுத சொன்னாலும் நமக்கு தெரியணும். இது என்ன லாங்குவேஜ் பாருங்கள். அதாவது கண்டிப்பாக அந்த ஸ்ட்ரிங்கில் 1 அப்படிங்கிறது அட்லீஸ்ட் 1 டைம் வந்திருக்கணும். எத்தனை ஜீரோஸ் வேணும், அப்போ அட்லீஸ்ட் ஒரு 1 வந்திருக்கணும். கரெக்டாக? அட்லீஸ்ட் 1 கரெக்டாக? இங்கேயும் அதே தான். இது வந்து இன்புட் சிம்பிளையே அப்படி போட்டிருக்காங்க, அதுவும் ப்ராப்ளம் இல்லை. இங்கேயும் அட்லீஸ்ட் 1 இதுதான் சேம் சொல்கிறாங்க. இங்கே சப்ஸ்ட்ரிங் என்ன தான் இருக்கணும், 0 அதுக்கப்புறம் இங்கே இது முன்னாடி பின்னாடியும் ப்ராப்ளம் கிடையாது. கண்டிப்பாக 0 அப்படிங்கிறது ஒரு சப்ஸ்ட்ரிங்காக இருக்கணும். அப்புறம் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதோட மீனிங் என்ன அப்படின்னா, இப்போ ஒரே ஒரு சிக்மா இருந்தது அப்படின்னா அது ஸ்ட்ரிங்கோட லென்த் 1ன்னு அர்த்தம். அதே இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா ஸ்ட்ரிங்கோட லென்த் 2ன்னு அர்த்தம். அப்போ இதில் எந்தெந்த காம்பினேஷனில் வரலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, லென்த் 2 இருக்கக்கூடிய ஈவன் லென்த் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸை வந்து இங்கே அக்செப்ட் பண்ணிக்கும். அதாவது இதில் எதுவுமே இல்லைன்னா ஒன்றும் இருக்காது. இது பவர் 0 அப்படின்னு வைங்க, அது ஒரு டைம் வரும். ஒருவேளை இந்த சிக்மா அப்படிங்கிறது 0 0 இப்போ 2 டைம்னா இது 2 டைம் ரிப்பீட் ஆகும். அப்புறம் 3னா இது 3 டைம் ரிப்பீட் ஆகும். தட் மீன்ஸ் ஈவன் லென்த் ஆஃப் ஸ்ட்ரிங்கை வந்து இண்டிகேட் பண்ணுது. இது ஈவன் லென்த் ஆஃப் ஸ்ட்ரிங். சரி, ஒரு சிக்மானா அதோட இன்புட் லென்த் வந்து 1ன்னு அர்த்தம். 2 சிக்மா இருந்து அப்படின்னா இன்புட் லென்த் 2ன்னு அர்த்தம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அப்போ இது வந்து ஈவன் லென்த். ஓகே, அடுத்தது 0 ஆர் 1 எது வேணால் வரலாம். யூனியன் மீன்ஸ் ப்ளஸ் வெர்டிக்கல் எல்லாமே சேம். யூனியன் ஆர் ப்ளஸ் ஆர் வெர்டிக்கல், தீஸ் ஆர் சேம். அப்போ 0 ஆர் 1 எனி டைம்ஸ். சரியா? 0 + 0 1 காம்பினேஷன் எத்தனை டைம்ஸ் வேணால் வரலாம். இங்கே அப்படின்னா என்ன மீனிங், ஏபி காம்பினேஷன் வந்து எத்தனை டைம்ஸ் வேணால் வரலாம். கிளியர்? ஓகே, இங்கேயும் அதே மீனிங் தான். வெர்டிக்கல் பார் பிசி காம்பினேஷன் எத்தனை டைம்ஸ் வேணால் வரலாம். பி வரலாம், சி வரலாம், பிசி வரலாம். சரி, இந்த மாதிரி எத்தனை டைம்ஸ் வேணால் வந்துகிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன். ஓகேவா? ஸோ நமக்கு வந்து 2 விஷயங்களும் தெரியணும். ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு லாங்குவேஜ் கொடுத்து அது வந்து ரெகுலர் எக்ஸ்பிரஷனாகவும் கன்வெர்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஒரு ரெகுலர் எக்ஸ்பிரஷனை லாங்குவேஜாகவும் எழுதுறதுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ப்ளஸ் அப்படிங்கிறது ஆர் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. க்ளோசர் என்ன அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த இடத்துல எப்சிலன் வேணுமோ அங்கே க்ளோசர் யூஸ் பண்ணுங்கள். எப்சிலன் தேவையில்லாத இடத்துல பாசிட்டிவ் க்ளோசர் வந்து யூஸ் பண்ண தெரிஞ்சுக்காங்க. ஈவன் லென்த்னா எப்படி போடணும், ஆட் லென்த்னா எப்படி போடணும், அட்மோஸ்ட், அட்லீஸ்ட், மேக்ஸிமம், மினிமம், ஸோ கன்சிக்யூட்டிவ், சப்ஸ்ட்ரிங், இதெல்லாம் வந்து கொஞ்சம் கிளியராக, ஈவன் லென்த், ஆட் லென்த் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கோங்க. சரியா? டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ.